நல்ல அடிச்சாங்க எல்லாம் உன்னால வந்த சாமான் எடுத்து வண்டிக்கு போயிருவோங்கிற அதான் ஒண்ணு பிரச்சனை. அண்ணே தேடல. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம். பல முறை சொன்னேன் அந்த பாட்டுல. அண்ணா அட என்னத்தை தான் தேடிக்கிட்டு இருக்க? இதுல இடிச்சுக்கிட்டியா? அவர் அடிச்சு விட்டாரா வாயில? அதுதானே இடிச்சிச்சு. ஒன்றும் பிரச்சனை, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வராது. ஆரம்பிக்கலாமே. நாங்கெல்லாம் சேர்ந்து தொடர்ந்து எங்க நாடகத்தை துவக்கி வைக்க போறோம். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. நீ கையில் வந்தா அடிச்சு தும்பே நடி. அழகானது உதிரும் பெண்ணானது. அழகானது உளிரும் பெண்ணானது. ஆசை போடுது. நான் திருடலானே நடி உன்னை பார்த்து ரசிப்பேன் நடி. காதல் கொண்டே நடி கண்ணிமைக்கல விட்டாச்சு. சரி ஒச்சு என்னது ஒச்சு எவ்வளவு அழகா கூப்பிடுறீங்க. என்ன ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும்? ஏட்டா எல்லாரும் இப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்களே. யாராவது சிரிச்சா தான் என்ன? எந்த சத்தமே இல்லாம அமைதியா போய்கிட்டு இருக்கீங்க. என்ன சத்தம் இந்த நேரம்? நீதான் சரி தாக்கல வேற மாதிரி மாத்தி கொஞ்சம் இழுத்து இழுவையா போடுமா. கண்ணிமைக்கல விட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் நிதானமா. கூப்பிடுது முத்தம்மா ஓரத்தை சட கூப்பிடுது முத்தம்மா
உன் பின்னால நான் வாரே குத்தம்மா. பொட்டிக்கார கற்பனை படிப்பாங்க. ஒரட்ட சடக்கு புடுது முத்தம்மா உன் பின்னால நான் வாரே முத்தம்மா. வாசிக்கிறார் பாரு பிரியோ. எவ்வளவு அழகா வாசிக்கிறாரு. குமுக்கு கொடுக்குறாரு. உனக்கு ஒரு என்ன வேணும்? புருஷன் மாதிரி 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 என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கிற என்ன? இங்க அவரை மச்சான்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அத்தான். ஐயோ நான் அத்தோட செத்து. கருத்த மச்சான் கருத்த மச்சான். ஐயோ இந்த பல்ல பார்த்தாலே பயந்து. 10 ரூபாய் தாரே ஒரு உடம்பு தட்டுந்தாரே. புத்திக்கிற மாறே நம்ம உடம்பு நம்ம உடம்பு. 10 ரூபாய் தாரே ஒரு உடம்பு தட்டுந்தாரே. ஒத்துக்கிட்டு வாடி நம்ம உடம்பு. என்ன ஒரே குமுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு.
என்ன இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துக்க நான் ஏய் சந்தோஷமா பேச வைக்கி மச்சான் முடியல நான் போயிட்டு எங்க அக்கா ஒரு ஆள் இருக்கு. எங்க அக்கா ஆமா ஏங்க இந்த மூச்சுக்கு தங்கச்சியை கொடுத்தே பேச ஒக்கா வேற வேணுமா? ஒக்கா எங்க அக்கா அப்படின்னு சொல்லணும். I am fine. அப்புறம் பக்கமேல அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனருக்கு ட்ரிபிள் வணக்கம். அவங்களுக்கு மட்டும் ஏன் ட்ரிபிள் வணக்கம்? ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தத பாரு. ஆஹா. உள்ள கூப்பிட்டோனே முகம் சொலிக்காம உடனே வந்தாரு. சொன்ன உடனே சொன்ன வேலை அத்தனையும் செஞ்சாரு. ஒரு சில மைக் செட்டை உள்ள வந்து இதெல்லாம் சொருவி விடுங்க, இதெல்லாம் வைங்கன்னு சொன்னா முகரை அப்படி பார்ப்பாங்க. பார்வையே காம பார்வையா இருக்கு. சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னப்பா யூடியூப் சேனல்னு பார்த்தா ஒரு குழுவே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நன்றி நன்றி கலந்த வணக்கம். அப்ப போலாமா? பொம்பளை பிள்ளை மேடை கொண்டா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து கட்டி பிடிச்சி முத்தத்தை கொடுக்கணும். வாங்க போய் கட்டி பிடிப்போம். நீ எனக்கு என்ன முறை வேணும் தம்பி? அப்புறம் நீ வந்து கட்டி பிடிச்ச என்ன பண்றது? பாசத்துல கட்டி பிடிக்கிறது இல்லையா? ஏன் எல்லாம் இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, என்ன காரணம்? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா ஒரு உற்சாகமா இருக்குன்னு இருக்க வேண்டாம். நீங்க நினைக்கிற ஆளு பின்னாடி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, வரும். ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம ஐயா தேவராயாவை வணங்கிட்டு நம்ம கலை தொழிலுக்குள்ள போவோம். இந்த பகுதிக்கு வந்தாலும் சரி, இல்லை எங்க போனாலும் சரி, ஐயாவை வணங்காம இருக்கவே முடியாது. அப்படிங்கனால தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா, பசும்பொன் பெத்தெடுத்த தங்கமையா, பயமே கண்டாரியா சிங்கமையா, தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா, பசும்பொன் பெத்தெடுத்த தங்கமையா, பயமே கண்டாரியா சிங்கமையா, முக்குளம் முத்தினம்
செய்யணும். செய்யின்னா நாங்க என்னத்தை செய்யறது? இல்ல, நான் ஒரு நடன மங்கை. ஆமாம். நான் மேடையில என்னோட தொழிலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எங்க தொழில நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் செய்ய சொல்றேன். ஓஹோ. அவரா என்னப்பா மைக்கு இப்படி குமுக்குங்குது? ஐயோ, மேடையை விட்டு போகவே மனசு வராதாட்டு இருக்கு. அசதச அப்பளவடே அசபத்தே செய் செய் அசதச அப்பளவடே அசபத்தே செய் செய் செய். நானும் நீங்க அடுத்த வரையே பாடுவீங்க ஆடலான்னு பாக்குற, பாடவே மாட்டேங்கிறீங்களே. சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சர் இல்ல. அக்கா இங்க வாங்க வாங்க வாங்க. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லன்னு சொன்னேன். வாங்க சொல்லு. சங்கமே இதே பேச்சாதான் இருக்கு. வச்சிக்கவா ஒண்ணு ஓடு வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. குண்டிய பார்த்து வாசி. ஏன்டா நீ எல்லாம் பெட்டியில உட்காந்துக்க? முகரைய பாருங்க, முகரைய. நான் அதை பார்க்கவே இல்லையே. பார்த்த நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணே மிருதங்க வாசிக்கிறது எங்க அண்ணன். மிருதங்கத்தை பார்த்து வாசிக்கிறாரு. ஆல் ரெண்டு வாசிக்கிறது எங்க அண்ணன். சத்தியமா நான் பார்க்கல. திருப்பி ஆடுங்களே. ராடு பேசுன. இப்ப சேனல்ல எடுக்கிறீங்கல்ல, சேனல் எடுக்கிறீங்கல்ல, ஒன்ஸ் முறைக்கு காலையில காமிங்க வணிகன்ட்ட. போய் பேசுறேன் நானு. ஆடல குண்டிய பார்த்து வாசிக்கிறா. பார்க்கவே இல்லைங்கிறேன். திருப்பி ஆடினானே பார்க்க முடியும். திரும்பி ஆடினா தான் பார்க்க முடியுமா? சரி, உங்களுக்காக வச்சிக்கவா வச்சிக்கவா. என்னக்கா எக்கா எக்கோ என்ன காட்சி? பேர் என்னடா? இதுல காப்பு வேற கட்டியிருக்க. காப்பு கட்டிருக்கியா சும்மா கட்டிருக்கியா? உன் பேர் என்னடா? மணி சீக்கிரம் சொல்ற. மணி ஆச்சுடா. ஐயோ, மணி ஒன்னாயிடுச்சு. உன் பேர் என்ன? அட பேரை சொல்லுடா. ஏய், பொய் சொல்றீங்க நீங்க. உங்க பேரை சொல்லிட்டு இருக்கீங்களா? தொலைச்சு போடுவோம். அவன் பேரை சொல்லு. சரி, பரவாயில்ல. பேரை சொல்ல கூச்சப்படுறான். முன்னாடி ஒரு பையன் ப்ளூ கலரு பேண்ட்டு, அதே கருப்பு கலர் சட்டை, ப்ளூ கலர் பூ போட்டிருக்கு. இந்த பையனை பெற்ற தாய் தகப்பன் கூட்டத்தில் இருக்கீங்களா? ஏக்கா ஏக்கா எதுக்கு அவங்கள தெரிய? என்னடா சொல்லுவோம். அங்க ஒரு ஆள் வருது. அவனும் அதே கலர் ட்ரெஸ் போட்டுருக்க. ஐயா, நான் இங்கே சொல்லியிருந்தேன். பாப்பா வசந்த், நீ உள்ள போ. இந்த பையனை பெற்ற தாய் தகப்பன் இருந்தீங்கன்னா வருங்கால மருமகள் ஆகிய என்னுடைய பணிவான வணக்கம். வணக்கம்டா. டேய், உன் மச்சினை பாத்துக்கோ. மச்சான் அக்கா புருஷன் அவன் தான். அடிக்கலாம் மச்சான். அக்கா புருஷன் அரை புருஷன். அதனால இந்த மேடையில காலையில கதம்பம் நாடகம் முடிந்த உடனே எனக்கும் அந்த பையனுக்கு திருமணம். அங்க ஒரு மச்சான், இங்க ஒரு மச்சான். காலையில வலிச்சு அள்ளிக்கிட்டு போட்டு. அப்படினால அடுத்து 2 டான்ஸ் விடணும்னு இருக்காங்க. அடுத்த டான்ஸ் யாருப்பா? இன்னொரு டான்ஸ் யாரு? என் தங்கச்சி பிரியா, ஜெயப்பிரியா. ஓ, ஜெயப்பிரியா. சரி, ஜெயப்பிரியா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த 2 மானங்கட்ட பையன்களை விட்டு கழட்டிக்குவான். வாடா மின்னல். ஒன்னு அக்காவா வந்து திருப்பலைக்கு ஜெயப்பிரியா, இன்னொன்னு தங்கச்சியா வந்து வாச்சிருச்சு. ஆனா என்னைய மாதிரி ஒரு கொடுத்து வச்சவன் யாருமே இல்லக்கா. அக்காவும் ஆடுது, தங்கச்சியும் ஆடுது. அக்காவும் ஆடுது, தங்கச்சியும் ஆடுது, 2க்கும் ஆடுது. என்னது? அதனால 2 பேரும் இணைந்து அப்புறம் எப்படி பேபி? நல்லா இருக்கீங்களா? தப்பாட்டத்துல போடுவோமா? அமுல் பேபி. அமுல் பேபி. ரொம்ப நாளாச்சு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் 2 பேரும் மேடையில சந்திக்கிறோம். ஓஹோ. அந்த உங்க ஆளு யாரு சொன்னீங்க? இவர் வந்து என்னுடைய தம்பி. உங்க ஆளு யாரு? இங்க யாரையோ கேட்கணும். இந்த ஏன் ஆளு யாரு தெரியுமா? அந்த ஐயோ,
மிருதங்கம் வாசிக்கிறவரா? என்னம்மா உன் டேஸ்ட் இப்படி போயிடுச்சு? ஏங்க அப்படி சொல்லாதீங்க, அவர் எவ்வளவு அழகா இருக்காரு. எங்க ஈ சொல்லுங்க. இல்ல இல்ல, அவரு நிறத்துல அழகா, ஆனா முடி இல்லையேன்னு பார்த்தேன். அதுக்கு தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன். ஓ சார், அப்புறம் ரெண்டு பேரும் இணைந்து ஆடுவோமா? போட்டாலே விறுவிறுக்கும் அமர பாட்டை கேட்டாலே நான் வெத்தல போட்ட சோக்குல போட்ட சோக்குல நான் கப்புல குத்துல மூக்கு அத வந்து பாரு மொத்தம் அமர மனசு சுத்தம் ஆறாவதி அமர பேர சொன்னாதான சோடா பாட்டில் வருது ஐசால கடி வைத்து காணுங்க அமர பாட்டில தான் கட்டிக்காரங்க ஐசால கடி வைத்து காணுங்க அமர பாட்டில தான் கட்டிக்காரங்க வெத்தல போட்ட சோக்குல நான் கப்புல குத்துல மூக்குல அத வந்து பாரு மொத்தம் அமர மனசு சுத்தம். மச்சான் பேரு மதுரை பாரு எதிரே மச்சான் பேரு மதுரை பாரு எதிரே நாரகடி பறந்து வரும் ரெண்டு காலி குதிரை மச்சான் பேரு மதுரை பாரு எதிரே. ரிக்ஷா உள்ள ஏறினாலும் பஞ்சர் இல்லை ரிக்ஷா உள்ள எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்லை.
ஆயா. அவங்க என்ன வேணும் உனக்கு? அக்கா. நீ அவங்களுக்கு என்ன வேணும்? தம்பி. அக்கா ஆடுறத தம்பி நீ இத பார்த்து நல்லா வாசிக்கிற ஆடுறத பார்த்து புடிச்சு விடு புடிச்சு விடு. சும்மா அனுக்காதீங்க, நான் சொல்ல முன்னே வைக்காதீங்க. சின்ன வயசுல நான் சொல்லும்படி வைக்காதீங்க. காயத்ரி. ரெண்டு பேரும் தனித்தனி ஆடிட்டோம். அடுத்து ரெண்டு பயல் இருக்காங்க. இது எருத்தடிக்குது, தண்ணி ஊத்தி நீ அதுல எடுத்து வை. ராதாகிருஷ்ணனும் மருதமணி வந்ததுக்கு அப்புறம் அதுல எடுத்து வை. இப்ப ஷார்ப்ப வை. அப்படினால ரெண்டு பேரும் இணைந்து அந்த ராத்திரி நேரத்து பூஜையில் பண்ணுவோமா? ராத்திரி நேரத்து பூஜையில் la 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 la